திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் சிறப்பு ஆய்வு முகாம். கூத்தூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் பெயரளவில் நடைபெற்ற வாகன தணிக்கை. மாவட்ட ஆட்சியர் சென்ற சிறிது நேரத்திலே அனைத்து வாகனங்களும் சென்றன. மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் முன்னிலையில் 168 பள்ளிகளைச் சேர்ந்த 816 வாகனங்கள் திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அடுத்து கூத்தூர் விக்னேஷ் வித்யாலயா பள்ளியில் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பள்ளி வாகனங்களில் ஏறி ஆய்வு மேற்கொண்டதில் சோதனையில் வாகனங்களில் உள்ள அவசரகால வெளியேறும் வழியை திறக்க சிரமப்பட்டதாலும் சுத்திகள் இல்லாததாலும் ஆட்சியர் வாகனம் ஓட்டுநர் மற்றும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஒரு சில பள்ளி வாகனங்களில் அவசரகால மருந்து பெட்டகம் இல்லாமல் இருந்ததைக் கண்டு வாகன ஓட்டுநர்களுக்கு உடனே அதை வைக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது 153 பள்ளி வாகனங்கள் தகுதி சான்றிதழ் இல்லாமல் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டு தகுதி சான்றிதழ் புதுப்பித்துக் கொள்ள காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உரிய காலத்தில் தகுதி சான்றிதழ் பெறாத வாகனங்கள் உரிமத்தை ரத்து செய்யவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆட்சியர் ஆய்வு முடிந்த பிறகு அங்கிருந்து வாகனங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி சென்றது. மாவட்ட ஆட்சியருக்காக பெயரளவில் மட்டும் ஆய்வினை மேற்கொள்ளாமல் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிகழ்ச்சிக்காக காலை 6 மணிக்கு வந்த பள்ளி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து சென்ற சிறிது நேரத்திலே அனைத்து வாகனங்களும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனை விரைவாக செய்து அனைத்து வாகனங்களையும் சிறிது நேரத்திலே அனுப்பி வைத்தது. மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பெயரளவிற்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா என்று சமூக ஆர்வலர் இடையே கேள்வி எழும்பியது. வாகனங்களுக்கான ஆய்வு கூட்டம் இங்கு திருச்சிராப்பள்ளியில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதில் பள்ளிகளிலுடைய பேருந்துகளை ஓட்டுநர்கள் எப்படி இயக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு விரிவான ஒரு விழிப்புணர்வும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி அவர்களுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னா எப்படி இருக்க வேண்டும், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்க வேண்டும், வண்டியில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட் அவர்களுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்டு கிட் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நம்முடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத வண்ணம் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தில் பொறுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 663 வண்டிகளில் 153 வண்டிகளுக்கு எஃப்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வண்டிகள் இமீடியட்டாக நம்மளுடைய லாட்லேருந்து எடுத்துகிட்டு அனைத்து வண்டிகளும் முக்கியமாக எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் பேருந்தை இயக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன்ஸும் நம்ம எங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆர்டிஓ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டர்ஸுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் பேருந்துகளால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படாது என்பதனை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டோக்களில் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் குழந்தைங்களே ஏற்றி செல்ல வேண்டும். ஸோ ஒரு சீட்டர் 3 சீட்டர் அப்படின்னா ஆட்டோவில் பின்னாடி ஒரு 3 நபர்கள் உட்கார்ந்து செல்லலாம். சில நேரங்களில் நமக்கு புகார்களும் வருது, நம்மளும் ஃபீல்டில் பார்த்துட்ருக்கோம். அதாவது டிரைவர் பக்கத்தில் அவங்க உட்காந்துட்டு போகிறது, அதே மாதிரி சைடில் இருக்க கம்பியில் உட்காந்துட்டு போகிறது, இல்லை நம்ம ஸ்கூல் பேக்ஸை மேலே வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கடுமையாக தண்டிக்கப்படும். ஸோ மாணவ மாணவிகள் ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோ, அந்த ஆட்டோவில் எவ்வளோ நபர்கள் பர்மிட்டட் இருக்கோ அதை மட்டும்